அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத். என்னுடைய பேர் ஹபீப் ரஹ்மான். ஜம்பியத் அஹ்லில் குர்ஆன் வல் ஹதீஸின் நிர்வாகத்தின் கீழ் செயல்படக்கூடிய கோட்டை மஸ்ஜிதுல் முஸ்லிம் பள்ளிவாசலின் துணைத் தலைவராக நான் இருக்கிறேன். என்னுடைய கேள்வி, நாகூரிலும் ஏர்வாடியிலும் அடக்கம் செய்யப்பட்டிருக்கின்ற நல்லடியாரிடத்தில் நாம் உதவி தேடுகின்றோம். இது போன்று ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடமும் நாம் உதவி தேடலாமா? உதவி தேடலாம் என்று உங்களுடைய பதிலாக இருக்குமேயானால், இயேசு என்று சொல்லப்படக்கூடிய ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் இன்று கிறிஸ்தவர்கள் எல்லாம் தங்களுடைய தேவையை கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள். இவர்கள் முஸ்லீம்களா அல்லது முஸ்லீம் அல்லாதவர்களா என்பதற்குண்டான பதிலை ஜனாப் அவர்கள் தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அவர் ரெண்டு வகை கேள்வி வச்சிருக்கிறாங்க. முதலாவது கேள்வி என்னன்னு கேட்டா, நாகூர் ஷரீஃபில் இருக்கிறாங்க சாலமீது நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு, ஏர்வாடியில நல்லடக்கம் செய்யப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க இப்ராஹிம் ஷஹீத் வலியல்லாஹு ரலியல்லாஹு அன்ஹு, இவங்களிடமெல்லாம் உதவி தேடலாமா அப்படிங்கிறது ஒரு கேள்வி. அதுக்கு பதில் சொல்லி முடிச்சுக்கிடுவோம். பொதுவாங்க உதவி தேடுதல் இறைவன் நமக்கு அனுமதி வழங்குறான். இறைவன் தான் நமக்கு எல்லாம் செய்யறான் அப்படிங்கிறத நம்முடைய அசைக்க முடியாத நம்பிக்கை. அதனாலதான் நம்ம மூமினா இருக்கிறோம். ஈமானுடைய ஃபர்லுகளிலேயே 6வது வல் கத்ரி கைரிஹி வஷர்ரிஹி மினல்லாஹி தஆலா, நடப்பது நல்லதாக இருந்தாலும் கெட்டதாக இருந்தாலும் இறைவனுடைய தரப்பிலிருந்து தான் நடக்குது அப்படின்னு நம்பினாதான் அவன் இறை நம்பிக்கையாளன் மூமின்கிற பெயரையே பெறுகிறான். இறைவன் நாட்டப்படி நடக்குது. அப்ப மற்றதெல்லாம் என்ன, ஒரு காரணத்தின் அடிப்படையில் நடந்துகிட்டு இருக்கு, அவ்வளவுதான். நம்ம எல்லாம் இப்ப இறைவன் தான் உதவி செய்யறான், நமக்கு அதுல சந்தேகமே கிடையாதுங்க. இன்னும் சொல்ல போனா இறைவன் ஒருவனால் மட்டும்தான் உதவி செய்ய முடியும். இதுதான் சுன்ன ஜமாத்து கொள்கை. அதை நினைவில் வைங்க. சில பேர் சொல்ற மாதிரி இறைவனாலும் முடியும், உயிரா இருக்கிற மனிதர்களாலும் முடியும் என்று சொல்லுகிற அந்த ஷிர்க்கை சுன்ன ஜமாத்துக்காரர்கள் செய்வதில்லை. ஏன்னா சுன்ன ஜமாத்து நம்பிக்கை உயிராக இருப்பவர்களாலும் முடியாது என்பதுதான். ஏன்னா அல்லாஹ் குர்ஆன்ல அசைக்க முடியாத அளவுக்கு சொல்லிட்டான், வஅன்னல் குவத்த லில்லாஹி ஜமீஆ, ஆற்றல் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டும்தான். அப்புறம் எப்படி இருக்கும்போது அப்துல் கார் முடியும், அல்லாஹ் பிச்சை முடியும் எப்படி சொல்றது? அவர் உயிரா இருந்தா தான் என்ன? முடியாது. அல்லாஹ் ஒருவனுக்கு தான் முடியும்னு குர்ஆன்ல சொல்லிட்டான். முடிஞ்சு போச்சு. அல்லாஹ் ஒருவனால தான் முடியும். இந்த அல்லாஹ் தன்னோட அடியார்களுக்கு உதவி செய்யறத டைரக்டா செய்யறது இல்லை. இந்த உலகத்துல எதுவா இருந்தாலும் காரணத்தை ஏற்படுத்தி வச்சிருக்கிறான். இறைவன் தான் நமக்கு ஷிஃபா கொடுக்கறான். டைரக்டா ஒரு மந்திர அடிப்படையில போகணும் அப்படின்னு அல்லாஹ் செய்யறது இல்லை. ஆனா அல்லாஹ் நினைச்சா செய்ய முடியும், அது ஒரு விஷயம். அல்லாஹ்வால் முடியுமா முடியாதாங்கிற பத்தி பேசல, அல்லாஹ்வால் எல்லாம் முடியும், முடிஞ்சு போச்சு. இப்ப நம்ம பேசுறது இறைவன் எப்படி இயக்கிக்கிட்டு இருக்கிறான் இந்த உலகத்தை அப்படிங்கறது தான். அல்லாஹ் தான் ஷிஃபா கொடுக்கறான். ஆனா ஒரு ஆள் காய்ச்சல் வந்துருச்சு, அல்லாஹ் தான் ஷிஃபா கொடுக்கறான்னு சும்மா இருக்க கூடாது, மருந்து மாத்திரை சாப்பிடணும், டாக்டர்கிட்ட போகணும், ஊசி போட்டுக்கிறணும். ஏன்? அல்லாஹ் தான் இதெல்லாம் படைச்சு வச்சிருக்கான். இப்ப இறைவன் ஷிஃபா கொடுக்கறான், டைரக்டா இல்ல, தன்னால் படைக்கப்பட்ட பொருட்களின் மூலமாக செய்யறான். அதே போல நமக்கு பசிக்குது, அந்த பசியை நீக்கிறது இறைவன். நினைச்சா உடனே நீக்கிடலாம், ஆனாலும் அப்படி வைக்கல, சாப்பிடு அப்பதான் போகும்னு ஒரு நியதி இங்க வச்சிருக்கிறான். தண்ணீர் தாகமா, தண்ணி குடி அப்பதான் தாகம் போகணும் ஒரு நியதி அல்லாஹ் அமைச்சு வச்சிருக்கான். அல்லாஹ் நினைத்தால் முடியுங்கிறது வேறு விஷயம். இப்ப தன்னோட அடியார் மூலமா தானே உதவி செய்யறாங்க, அதனாலதான் நம்மளும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். இப்ப நமக்கு வந்துருச்சு, அல்லாஹ் தானே ஷிஃபா தருவான், அல்லாஹ் நினைச்சாலும் முடியாதா, நான் ஏன் எம்பிபிஎஸ் டாக்டர்கிட்ட போகணும் அப்ப நம்ம உட்கார்ந்துட்டு இருக்கிறது இல்ல. அப்படி எவனா உட்கார்ந்தா என்னடா விவரம் தெரியாம இருக்கிற, அல்லாஹ் டைரக்டா செய்வான். அல்லாஹ் தானே அந்த டாக்டர் படைச்சு வச்சான், அல்லாஹ் தான் அந்த மருத்துவத்தை கொடுத்தான், அல்லாஹ் தான் அந்த அறிவு ஞானத்தை கொடுத்தான், அல்லாஹ் தான் மருந்தை படைச்சிருக்கான், போ அப்படின்னா நம்ம வரட்டும். பரவாயில்லையே, அல்லாஹ்வுடைய தவக்கல் ரொம்பவே இருக்குது, அல்லாஹ்வால் முடியாதான், நினைத்தால் முடியும் என்று உட்கார்ந்து இருக்கிறான்னு நான் அவனை பாராட்ட மாட்டோம். அதே போல ரிசுக்கும் அப்படித்தான், அல்லாஹ் தான் ரிசுக்கு தர்றான், டைரக்டா மோட்டை பொத்துக்கிட்டு தர்றது இல்ல, உழைக்கணும், சம்பாதிக்கணும், கஷ்டப்படணும், அல்லாஹ் அப்படிதான் அமைச்சு வச்சிருக்கான். வியாபாரம் செய்யணும். ஒரு ஆளு அல்லாஹ் தான் ரிசுக்கு தர்றான், அல்லாஹ் நினைச்சா எனக்கு இங்க தர முடியுமா தர முடியாதா? அல்லாஹ் நினைச்சா முடியுமில்ல, நான் ஏன் சம்பாதிக்க போகணும் உள்ளுக்கு உட்கார்ந்துட்டு இருக்கிறான். அவன் நம்ம பாராட்டுவோமா திட்டுவோம்? இல்லையே சோம்பேறியா இருக்கிற, அல்லாஹ் ரிசுக்கு தரவன்டா என்ன பொத்துக்கிட்டா தருவான், போய் சம்பாரி, அதன் மூலம் பெருன்னு தான் சொல்லுவோம். இப்ப இந்த உலகத்துல அமைப்பை புரிஞ்சுக்கிட்டீங்க, எல்லாம் அல்லாஹ் செய்யறான், அதுதான் அடியார் மூலமா செய்யறான். நம்மளோட நம்பிக்கை அதுதான். இந்த அடியார்கள் வருகின்ற போது உயிரா இருக்கிற அடியார்கள் மூலமாகவும் இறைவன் செய்வான், இறந்து போன நல்லடியார்கள் மூலமாக இறைவன் செய்வான். இதுதான் சுன்ன ஜமாத்துடைய நம்பிக்கை. செய்வது இறைவன், யாரின் மூலமாகவும் செய்வான். இதுதான் உண்மையான தௌஹீது. அல்லாஹ்வால் முடியும், உயிரா இருக்கிறவர்களால் முடியும் என்றாலே அங்க ஷிர்க் வந்துருச்சு. அல்லாஹ்வோட ஒப்பிட்டுறோம். ஏன் உயிரா இருக்கிறது எப்படி முடியும்? உயிரா இருக்கவங்க அல்லாஹ்வா? அல்லாஹ் ஒருவனுக்கு முடியும், அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லிவிட்டான்ல.
அப்ப உயிரா இருக்கவங்களா முடிவு நீங்க எப்படி சொல்லலாம்? அப்படி சொன்னா தப்பா போச்சு, அது சிறுக்காய் போச்சு. சரி, இப்படி நீங்க என்ன இப்படி சொல்லலாம்? அல்லாஹ் தாங்க செய்யறான். உயிரா இருக்கவங்க மூலமா தான் அல்லாஹ் செய்வான், இறந்து போன மூலமாக அல்லாஹ் செய்ய மாட்டான் அப்படின்னு வேணா ஒரு வாதத்தை வைக்கலாம். அப்படி வச்சா இறைவனுடைய வல்லமையில ஒரு வரையறையை கொண்டு வர்றோம். அல்லாஹ்வுக்கு உதவி செய்ய முடியும், இந்த அமைப்பில தான் செய்ய முடியும். இப்படியே நம்ம உயிரா இருக்கிறாங்கல்ல அவங்க மூலம் தான் அல்லாஹ்வா செய்ய முடியும், இறந்து போனாங்கல்ல அவங்க மூலமாலாம் அல்லாஹ் செய்ய முடியாதுன்னு சொன்னா அல்லாஹ்வுடைய குவத் அந்த ஆற்றலுக்கு ஒரு வரையறையை எல்லையை நிர்ணயிக்கிறோம். இதுவும் சிறுதுதான். அல்லாஹ் இன்னல்லாஹ அலா குல்லி ஷைஇன் கதீர் குர்ஆன்ல சொல்றான், எல்லா சக்தியும் இறைவனுக்கு இருக்குங்கிறான். இப்ப நம்ம போய் அல்லாஹ் உதவி செய்யறான், உயிரா இருக்க மனிதன் மூலமா தான் செய்வான், இறந்து போன மனிதர் மூலமா எல்லாம் செய்ய மாட்டான், அது முடியாதுன்னு சொன்னா அல்லாஹ்வுடைய சக்தியை குறைச்சிட்டோம். அதுவும் நம்ம சிறுக்கிறை கூப்பிட்டு நம்ம விட்டு இறைவன் செய்கிறான். யார் மூலமா செய்வான்? இறந்து போன மனிதர்களை விட்டுருங்க, இறந்து போன மற்ற படைப்புகள்லாம் இருக்குதுல்ல, தாவரங்கள்னு வச்சுக்கிறோங்க. உயிரா மரம், அது உயிரா இருக்கும்போது நம்ம பழத்தை தருது, காய தருது, எல்லாம் தருது, பூவை தருது, ரைட்டு. இறந்து அது செத்து போச்சு, அது அதோடைய மரப்பட்டை எடுக்கிறாங்க, இறந்து போன வேர் செடிகளுடைய அந்த வேரை எடுக்கிறாங்க, அதுவெல்லாம் இப்ப மருந்தா பயன்படுது, சிபா கொடுது. எது? ஒரு வேறு, செத்து போன வேறு சிபா கொடுக்குது. ஏன்? வேருக்கு சக்தி இல்ல, அல்லாஹ் அந்த வேரின் மூலம் நமக்கு சிபா தர்றான். மரப்பட்டை, நீங்க மருந்து கடைக்கெல்லாம் போனா சரிதான், மரப்பட்டையெல்லாம் இருக்கும், அதை அரைச்சி கொடுக்கணும், இப்படி தேய்க்கணும், பல சிவாலாம் கிடைக்குங்கிறோம். அந்த பட்டை தான் இறந்து போச்சே, செத்து போச்சே, மரம் இல்ல, அது மனிதன் இல்ல, மரம் செத்து போச்சு, ஆனாலும் சிவா கொடுக்குது. அது கொடுக்கல, அல்லாஹ் அந்த மரப்பட்டை மூலம் கொடுக்கறான். இறைவன் நினைத்தா யாரு மூலமா உதவி செய்ய முடியுங்க? அந்த அடிப்படையிலே தான் உயிரா இருக்கிற மனிதர் மூலமாக அல்லாஹ் உதவி செய்யறான், இறந்து போன நல்லடியார் மூலமா அல்லாஹ் உதவி செய்யறான். இது அல்லாஹ்வால் எல்லா முடியும் நம்ம நம்பணும், அப்பதான் நம்ம உண்மையான தௌஹீதுல இருக்கிறோம். அடுத்து சரிங்க, விளக்கம் கொடுத்துட்டீங்க, இப்படி இறந்து போனவர்களிடம் உதவி கேட்பதற்கு ஆதாரம் இருக்கிறதா? அடுத்த கேள்வி நீங்க கேட்கலாம். இருக்கிறது. பிலால் இப்னு அல் ஹாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு நபியல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆட்சி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தர்பாருக்கு போறாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி காலம், கடுமையான பஞ்சம். இஸ்தஸ்கீலி உம்மத்திக்கு யா ரசூலல்லாஹ், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, மழை இல்லாமல் மக்கள் கஷ்டப்படுறாங்க, மழை கிடைக்கிறதுக்கு தாங்க ஆவணம் செய்யுங்க என்று சொல்லிட்டு வந்துடுறாங்க. நபியல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவுல போய் மழை பொழியும் ஃபைன்னஹும் யுஸ்கவுன் என்ற நற்செய்தி சொல்றாங்க. அவங்க சொன்னது போன்று மழை பொழிந்தது. இப்னு அபி ஷைபா ஹதீஸ் கிதாப்ல இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கு. பாருங்க, இப்ப கனவுல சொன்னது ஆதாரம் ஆகாது, நம்மளும் ஏற்றுக்கொள்ளும். ஒரு ஆளுடைய கனவுல ஒரு நபி சொன்னான்னு வச்சுக்கிறங்க, இதுதான் சட்டம், அது மார்க்கமாமா? மார்க்கம் ஆகாது. கனவுல சொன்னதை நம்ம ஆதாரம் எடுக்கவே கிடையாது. ஆனா தனக்கு ஒரு பிரச்சனை வரும் பொழுது பிலால் இப்னு ஹாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் நட்பு வைத்துக் கொண்ட ஒரு நெருங்கிய தோழர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தர்பாருக்கு சென்று முறையிடுகிறார்கள் என்றால் மார்க்கத்திலே இது கூடும் என்பதால் தான் அதை செய்திருக்கிறார்கள். இல்லைன்னு சொன்னா ஒரு சஹாபி செஞ்சிருக்க மாட்டாங்க. ஏன்னா ஒரு விஷயம் கூடுமா கூடாதா அப்படிங்கிறது நம்மளை விட சஹாபிகளுக்கு நல்லா தெரியும். ஏன்னா 1400 வருடங்களுக்கு பின்னால நமக்கு மார்க்கம் கிடைத்திருக்கிறது. ஆனால் சஹாபா பெருமக்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு முன்னால் அமர்ந்து மண்டிக்கிட்டு இஸ்லாமிய பாடத்தை பயின்றார்கள். அந்த சஹாபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் பாடம் பயின்ற சஹாபி தனக்கு தேவை என்று வருகின்ற போது அங்க போய் முறையிடுகிறார்கள் என்றால் இது மார்க்கத்திலே ஆகுமானது என்பதை காண்பிக்கிறது. மார்க்கத்திலே விளக்கப்பட்டிருந்தால் நமக்கு புரியாததை விட அவர்கள் புரிந்திருக்கும், கேட்டிருக்க மாட்டார்கள். அது ஒரு விஷயம். இன்னொன்னு, மழை பொழிந்தது என்பதும் அந்த ஹதீஸிலே இருக்கிறது. இப்போ உண்மையிலேயே அந்த சஹாபி, ஏன்னா சில பேர் சொல்லலாம் அந்த சஹாபிக்கு வேண்டுமானா விளக்கம் இல்லாம இருந்திருக்கலாம், அப்படி கூட சில பேர் சொல்லுவாங்க. அப்படி